ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழையின் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சீதோஷ்ணம் நிலவியது. மழையால் தேயிலை தோட்டங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்பதால் மகசூல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோன்று கூடலூர் மற்றும் முதுமலை வனப்பகுதியிலும் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. தொடர் மழையால் நீலகிரியில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என பொதுமக்கள் கூறினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பட்டணம், புதுப்பாளையம், சந்திரசேகரபுரம், வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கீழ்வேளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை பெய்தது. இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பருத்தி சாகுபடிக்கு கோடை மழை பெரிதும் உதவும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடலோர பகுதிகளில் காலையில் மழை பெய்த நிலையில் பிற்பகலுக்கு மேல் நகரின் பல இடங்களில் மழை நீடித்தது. தொடர் மழையால் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள், பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.